நண்பர் விஜயகாந்த் நண்பர் அவர் வந்து எனக்கு விஜயகாந்த்னா எனக்கு பிடிக்கும் ஓரளவு. பொது வாழ்க்கையில வந்தாரு, கஷ்டப்பட்டு வந்தாரு, அதுவும் இந்த தொகுதியில போட்டியிட்டாரு. அதன் பிறகு இந்த தொகுதியில 5 ஆண்டு காலம் வரல, அடுத்த தேர்தலில் வேற தொகுதி போயிட்டார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டாங்க. இந்த அம்மா டெபாசிட் வாங்கல, 22,000 ஓட்டு வாங்கினாங்க. வாங்கிய பிறகு ஒரு நாள் கூட இந்த தொகுதிக்கு வரல. ஒரு நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்தல் நேரத்தில் வந்தாங்க, போட்டிட்டாங்க, 22,000 ஓட்டு டெபாசிட் இழந்துட்டு ஓடி போயிட்டாங்க. ஒரு நாள் கூட வரல. அதன் பிறகு இப்ப வந்திருக்கிறாங்க மறுபடியும். ஆனால் நம்ம தமிழரசி டாக்டர் இங்கேயே, அவர் மட்டுமல்ல, அவருடைய கணவர் மறைந்த ஆதிமூலம் டாக்டர், அவர்தான் எல்லாத்துக்கும் தெரியும். 2 பேரும் கணவன் மனைவி டாக்டர். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்களுக்கு பிரசவம் பார்த்தாங்க, எத்தனை குழந்தைங்க அவங்க கையால பிறந்தாங்க. இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், இந்த மண்ணின் மகள், அவங்கள தெரியாத ஆளே கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க 24 மணி நேரம் இங்கேதான் இருக்க போறாங்க, இங்கதான் இருக்கிறாங்க. ஆனால் திமுக வேட்பாளர் சென்னையில போய் பார்க்கணும். நீங்க வரப்போறதுல ஜெயிக்க போறதுல அது வேற. அப்படி சொல்றேன், ஒரு வாதத்துக்கு நான் சொல்றேன். சென்னையில தான் அந்த அம்மாவுக்கு வீடு இருக்கு. அப்பப்போ டூர் வர மாதிரி வந்துட்டு போறாங்க. ஆனால் தமிழரசி உங்களில் ஒருவர், உங்களின் சொந்தக்காரர், உங்களின் மகள், உங்களின் தாய், அவர்களை நீங்க தேர்வு செய்யுங்க. நல்ல ஒரு நேர்மையான வேட்பாளர், ஒரு மருத்துவர். எல்லாரும் இந்த தகுதி பாருங்க, ஒரு மருத்துவர். இதை விட ஒரு தகுதி யாருக்காவது வேணுமா? இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், இங்கதான் வீடு இருக்குது. உங்களுக்கு ஏதாவதுன்னா அவங்கதான் நேரா போவாங்க. நீங்க தெரிந்து கொள்ளுங்க. கடந்த வாரம் திமுக கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது கடலூர் மாவட்டத்தில். பல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் நடந்த அந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள 9 வேட்பாளரை அறிமுகப்படுத்துறாங்க. இதுல என்ன வேடிக்கை தெரியுமா? இந்த முறை திமுக கூட்டணியில கடலூர்ல 9 தொகுதிகளில் 5 தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு ஒதுக்கிட்டாங்க. தெரிஞ்சு போச்சு, தோத்துக்குவாங்க. தமிழ்நாட்டில் திமுக ஒரு மாவட்டத்தில் இப்படி அவர்கள் நிற்கின்றதை விட கூட்டணிக்கு அதிகமா ஒதுக்கினது கிடையாது. தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கு. இந்த 38 மாவட்டத்தில் கடலூர்ல மட்டும்தான் கூட்டணிக்கு அதிகமா தொகுதி ஒதுக்கி இருக்காங்க. காரணம், தோத்துட்டு போறான்னு தெரிஞ்சு போச்சு. அந்த கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் வரிசையா வேட்பாளர் பேரை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மேடையில் ஒரு கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள், விசிக தலைவர், எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அவருடைய தலைவர், அவர் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் போராடி வருகிறார். அதில் மாற்று கருத்து கிடையாது. கடந்த காலத்தில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் போராடினோம். இடையில திமுக சதிகாரம் வந்து எங்களை 2 பேரும் பிரிச்சுட்டாங்க, சூழ்ச்சி பண்ணாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட திருமாவளவன் அவர்கள் 9 தொகுதியினுடைய திமுக கூட்டணி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துறார். எல்லாமே மரியாதைக்கு எழுந்து நின்று, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சரா இருக்க, அவர் எழுந்து நின்று வணக்கம் வைக்கிறாரு. ஒரே ஒரு அம்மா கால் மேல கால் போட்டுக்கிட்டு, காலை ஆட்டிக்கிட்டு திருமாவளவன் பேரை சொல்றாரு. அந்த அம்மா கண்டுபிடிக்க முடியும். அந்த அம்மா தான் விருதாச்சலத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர். அப்போ ஒரு கூட்டணி கட்சி தலைவரை மதிக்க தெரியாதவர் உங்களை மதிப்பாங்களா? உங்களை யாராவது மதிப்பாங்களா? ஒரு பொருட்டா நினைப்பாங்களா? இதுல ஒரு உதாரணம் போதும். ஒரு உதாரணம் போதும். என்னை பத்தி மோசமா பேசுறாங்க,
நம்ம இயக்கத்தை பத்தி மோசமா பேசுறாங்க எல்லாம். அது வேற, அது நீங்க பாத்துக்க போறீங்க. நீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. நான் அதை பத்தி பேச போறது கிடையாது. நான் இந்த தொகுதியின் வளர்ச்சி பத்தி நான் பேச போறேன்.